விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மின்சார வாரிய தினக்கூலி ஊழியர் மின்சாரம் தாக்கி மின் மாற்றியிலேயே உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சந்திரசேகர் என்பவர் மின்மாற்றியில் ஏறி பராமரிப்பு பணியை மேற்கொண்டார். அப்போது மின்சாரம் தாக்கி மேலிருந்து மின்மாற்றியின் மீது விழுந்த நிலையில் உயிருக்கு போராடினார். அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பார்த்து மின்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக அங்கு வந்த மின்துறை ஊழியர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடகுக்கடை உரிமையாளர் மர்ம கும்பலால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த அடகுக்கடை உரிமையாளர் அருணை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூவர் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு அருகே அல்லாபாத் ஏரி புனரமைப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தொடங்கி வைத்தார். சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அல்லாபாத் ஏரி பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் கோமாட்சு இந்தியா நிறுவனம் இணைந்து இந்த ஏரியை புனரமைக்க முடிவு செய்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி புனரமைப்பு பணியை தொடங்கி வைத்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முதல்வர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 24ஆம் தேதி மருத்துவக் கல்லூரியிலிருந்து விடுதிக்கு சென்ற பயிற்சி பெண் மருத்துவரை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தாக்கினார். இதனை கண்டித்தும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் போதிய மின்விளக்கு வசதி மற்றும் கண்காணிப்பு கேமரா இல்லை என்று கூறியும் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நம்மள ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க. We want Dean to come and answer. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பங்குனி தேர் திருவிழாவையொட்டி சாக்லேட்டுகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. திருவிழாவையொட்டி அம்மனுக்கு நாள்தோறும் விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் நேற்று சாக்லேட் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பட்டப்பகலில் கஞ்சா புகைக்கும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் காவல் நிலையங்களுக்கு அருகே சாலையில் நிற்கும் வடமாநில இளைஞர்கள் கஞ்சா புகைக்கின்றனர். தமிழர்களும் பொட்டலங்களில் கஞ்சாவை வாங்கி வந்து பயன்படுத்தும் நிலையில் இந்த நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பாலம் கட்டுமான பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய வடிகால் பாலம் கட்டுமான பணி நடைபெறுகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை நாகை பகுதிகளில் இருந்து சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகள், கனரக வாகனங்கள் ஆகியவை காந்தி பூங்கா, தேர்மேல வீதி, கடைவீதி வழியாக கொள்ளிடம், முக்கூடு சென்று சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும், சிதம்பரத்திலிருந்து கொள்ளிடம், முக்கூட்டு வழியாக வரும் வாகனங்கள் பிடாரி வடக்கு வீதி, பழைய பேருந்து நிலையம் வழியாக பயணிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரிசுதாரருக்கு தெரிவிக்காமல் அடகு வைத்த நகையை ஏலம் விட்ட வங்கி 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உதயமார்த்தாண்டபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் 31 கிராம் நகையை அடகு வைத்த பழனிவேல் என்பவர் 2024ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இவரது குடும்பத்திற்கு தெரிவிக்காமல் அந்த நகையை வங்கி நிர்வாகம் ஏலம் விட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து பழனிவேலின் தாய் ராஜாமணி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நஷ்டஈடு வழங்க வங்கிக்கு உத்தரவிட்டது. கூலியை கையில் வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் நாமம் இட்டுக் கொண்டு கையில் திருவோடு ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டு சேலை விற்பனை செய்யும் தனியார் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு லாபங்கள் கிடைத்தாலும் பட்டு சேலையை உற்பத்தி செய்யும் எளிய நெசவாளர்களுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்கள் முறையாக கூலி வழங்குவதும் இல்லை என்று புகார் தெரிவிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து கைத்தறித்துறை துணை இயக்குநர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் நள்ளிரவில் அடகு கடையில் திருட முயன்ற நபர்கள் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோடினர். புதன்கிழமை இரவு 2 மணி அளவில் ஆவூர் கிராமத்தில் உள்ள
ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்திரன் என்பவரின் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்து திருட 3 பேர் முயன்றனர். அப்போது அவர்களை அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர்கள் 2 மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் 3 காவலர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். சிந்தாமணி சுங்கச்சாவடி பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லோடு வாகனத்தில் 450 கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்துடன் அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட கண்ணன், மணிகண்டன் ஆகிய 2 கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் காதலியை கொலை செய்த வழக்கில் பூசாரிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெங்கடசாய் சூரிய கிருஷ்ணா என்ற பூசாரி தான் காதலித்து வந்த அப்சரா என்ற பெண்ணை கொலை செய்து உடலை வீட்டில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தன்னை திருமணம் செய்து கொள்ள அப்சரா அழுத்தம் கொடுத்ததால் பூசாரி கொலை செய்தது விசாரணையில் அம்பலமான நிலையில் அவருக்கு ஐதராபாத் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஒரே ஊசியை பலர் பயன்படுத்தியதால் 10 பேருக்கு HIV தொற்று பரவிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வலஞ்சேரி பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்குள்ளவர்கள் சிலர் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் ஏற்றுக்கொள்வதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அவ்வாறு ஒரே ஊசியை பயன்படுத்தியதால் அதன் மூலம் 10 பேருக்கு HIV தொற்று பரவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி புட்டினை இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் பிரதமரின் அழைப்பை ஏற்று விரைவில் புட்டின் இந்தியா வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி லவ்ரோவ், புட்டின் பயணத்திற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் ரவுடி ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான மனோஜ் மீது கஞ்சா கடத்தல், அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் கடந்த 21ஆம் தேதி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஏற்கனவே 3 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த மதன், பாலமுருகன் ஆகியோரை தற்போது கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே விவசாய கிணற்றில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். புதுச்சேரி குறிச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த மிதுன் என்பவர் தனது நண்பர்கள் ஆதேஷ், விஸ்வா ஆகியோருடன் சின்னப்பேட்டை பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் குளித்துள்ளார். அப்போது மிதுன் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக தேடி உடலை மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் நடந்து சென்ற ஒற்றை யானையை கண்ட மக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் யானைகள் சாலையில் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லும் சாலையில் இப்பங்காடு பகுதியில் யானை நடந்து சென்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வாகன போக்குவரத்தை நிறுத்திவிட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் கிரிவலம் செல்ல ஆங்காங்கே வீடுகளின் சுவர்களில் முருகனின் வழிபாட்டு மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளது பக்தர்களை கவர்ந்துள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கிரிவல பாதையை சுற்றி வந்து கோவிலுக்கு செல்வது வழக்கம். பக்தர்கள் தங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி முருகனை தரிசிக்கும் நோக்கில் தன்னார்வ அமைப்பு சார்பாக ஆங்காங்கே முருக மந்திரங்களை வீட்டு உரிமையாளர்கள் அனுமதியோடு எழுதியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி கூட்டத்தில் பெண் உறுப்பினர் ஒருவர் 1 வயது பெண் குழந்தையுடன் கலந்து கொண்டார். குடியாத்தம் நகராட்சி கூட்டம் அதன் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 6வது வார்டு பெண் உறுப்பினர் முஷிதா இர்ஃபான் தனது 1 வயது பெண் குழந்தையுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கையில் மனுவுடன் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தனது தாய் மைக்கில் பேசிய போது அதனை ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தது. அதிகாரிகளுக்கும் நம் அனைத்து சுற்ற பணியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் பொதுமக்களின் சார்பாகவும் மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேட்டூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் மினி பேருந்தில் சிக்கி உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
மேட்டூரைச் சேர்ந்த வில்சன் மளிகை பொருட்கள் வாங்க ரயில்வே கேட் பகுதியில் உள்ள கடைக்கு வந்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். அப்போது பாவூர் சத்திரம் நோக்கி வந்த மினி பேருந்து மீது மோதிய நிலையில் அதன் முன்பக்க சக்கரத்தில் சிக்கிய அவர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மயிலாடுதுறை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி வீரப்பன் இருசக்கர வாகனத்தில் கள்ளிக்காடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென வாகனத்திலிருந்து புகை வெளியானதால் சுதாரித்துக் கொண்ட வீரப்பன் கீழே இறங்கினார். அடுத்த சில வினாடிகளில் தீப்பிடித்து வாகனம் முழுவதும் பரவியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது மனைவியை அவரது காதலனுடன் சேர்த்து வைத்து ஒருவர் அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். சாந்த் கபீர் நகர் பகுதியைச் சேர்ந்த பப்லு ராதிகா தம்பதிக்கு 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்து 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் ராதிகாவுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இதனை அறிந்த பப்லு ஊர் தலைவர்கள் முன்னிலையில் தனது மனைவிக்கு திருமணம் செய்து வைத்தார். रोना है अब तो शादी हो गई पागल सामने देखो एक फोटो लगेगा. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் எல்லை வேலிகளை தாண்டி உள்ளே நுழைந்த குழந்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளை மாளிகை வளாகத்துக்கு வெளியே பெற்றோருடன் இருந்த குழந்தை ஒன்று திடீரென வெள்ளை மாளிகையின் வேலிகளுக்கு இடையிலான பகுதி வழியாக உள்ளே நுழைந்தது. இதனை பார்த்த காவலர்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர்.